ஸ்ட்ராபெரி விண்டு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 21/6/2024 வெள்ளிக்கிழமை நிர்மல் 385 ட்ரா நம்பர். இதுக்கான கெஸ்ஸிங் எப்படி இருந்திருக்குன்னு பார்ப்போம். நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட், நோ கன்ஃபார்ம் நம்பர்ஸ், ஃப்ரீ கெஸ்ஸிங் ஒன்லி. உங்கள் கெஸ்ஸிங்கோட உங்கள் கெஸ்ஸிங் மேட்ச் ஆனிச்சுனா மட்டும் எடுத்துக்கோங்க. 20/6/2024 அன்றைக்கி வந்து ரிசல்ட்டு 478 754. நம்ம நேற்றுக்கு போர்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு போர்டுக்கு 2, ஏ போர்டுக்கு 2 நம்பர், பி போர்டுக்கு 2 நம்பர் தான், அவ்வளோதான் கிடச்சிச்சு. அதை தவிர வேறு எந்த நம்பரும் கிடைக்கல. சி போர்டுக்கு 3 நம்பர் கொடுத்துருந்தோம். அதில் ஏக்கு 7 பாஸ் ஆகிருக்குது, பிக்கு 5 பாஸ் ஆகிருக்குது. அது 2 நம்பரில் ஒரு நம்பர் பாஸ் ஆனிச்சு அப்படிங்கிறப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி கெஸ்ஸிங் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இது ரெகுலர் சார்ட்டு படி எடுத்தது, ரெகுலர் ட்ரிக்கு. லாஸ்ட்டாக வந்த ஒரு 5 நாளோட ரிசல்ட் எடுத்து எழுதியிருக்கேன். இல்லை இந்த எக்ஸ்போர்டு இருக்குல்ல, இந்த எக்ஸ்போர்டில் இருக்க நம்பர் பாருங்கள், நமக்கு கண்டினியூஸாக வந்துட்டு தான் இருக்குது. அந்த 1 எக்ஸில் இருக்கிற 1 இங்கே நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அடுத்து எக்ஸில் இருக்க 6 சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அப்படி பார்த்தோம்னா எக்ஸில் இருக்க 4 ஏ போர்டுக்கு வரலாம். நான் இது ஆல் போர்டுக்கும் எடுத்திருக்கேன். இருந்தாலும் இந்த ட்ரிக்கு படி நமக்கு 4 ஏ போர்டுக்கு மேட்ச் ஆகுது. இது உங்கள் கெஸ்ஸிங்லேயும் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. அதனால தான் ஏ போர்டுக்கு 4 சொல்லியிருக்கேன். பி போர்டுக்கு 9 எப்படி எடுத்தேன்னா 1 3 5 7, இந்த 9 மட்டும் பெண்டிங், அதனால் 9 வரலாம் அப்படிங்கிற மாதிரி 9 எடுத்திருக்கேன். அடுத்து இந்த சி போர்டுக்கு 7, இதையும் எடுத்தேன்னா இந்த ஏ போர்டை பார்த்தோன்னே ஏ போர்டில் இருக்க 0 அப்படி இங்கே பாஸ் ஆகிடுச்சு சியில். ஏல இருக்க 6 அப்படி சியில் பாஸ் ஆகிடுச்சு. அப்போ ஏல இருக்க 7 அப்படி சியில் பாஸ் ஆகலாம். அதனால தான் இந்த 7 சி போர்டு கொடுத்துருக்கேன். இதை வச்சு தான் நான் போர்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இங்கே 0 எப்படி எடுத்தேன்னா இந்த கிராஸை பார்த்தோன்னா 2 6 8, இன்னும் 4 0 மட்டும் பெண்டிங். நமக்கு இந்த சார்ட்டில் வீக்லி சார்ட்டில் பார்த்தோன்னா இந்த இடத்துல 8, இந்த இடத்துல 9 வந்ததுனால ஒருவேளை அதை தொடர்ந்து இங்கே 0 வரலாம் அப்படிங்கிறதுனால 0. இதை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போர்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது வீக்லி சார்ட்டு. வீக்லி சார்ட்டில் லாஸ்ட்டாக ஒரு 3 வாரத்தோடைய ரிசல்ட் எடுத்து எழுதியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு 3 வாரம் பார்த்தாலுமே நமக்கு ஏ போர்டில் இருக்க நம்பர் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தோம்னா லாஸ்ட்டாக ஒரு 3 நாளையில் இங்கே 585 205 இங்கே இருக்க 5 அப்படி இங்கே பாஸ் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு 2 வாரத்தை மேட்ச் பண்ணோம்னா அதுலேயும் ஏ போர்டில் இருக்க நம்பர் தான் இந்த சி போர்டுக்கு பாஸ் ஆனிச்சு. ஸோ அதனால் இந்த ட்ரிக்கு படி நான் என்ன செஞ்சுருக்கேன்னா நமக்கு 555 தான் கிடச்சதுனால 5ங்கிறத ஆல் போர்டுக்கு எடுத்திருக்கேன். இந்த 3 ஏன் எடுத்தேன்னா இங்கே 0 பவர் 5 வந்த மாதிரி 8 பவர் 3 வரலாம் அப்படிங்கிறதுனால 3 எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் நான் போர்டு எடுத்திருக்கேன். எனக்கு கிடைச்ச நம்பர் படி நான் போர்டு ஃபிக்ஸ் பண்ணது ஏ போர்டுக்கு 054, பி போர்டுக்கு 395, சி போர்டுக்கு 754. ஏபிபிசிஏசி 47 74 45 54 00 55 04 40. மிஷின் நம்பரு 951 357, 3 பவர் 8, 5 பவர் 0, 7 பவர் 2. ஒரே ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன், 435 இல்லைன்னா 5 பவர் 0. Thank you friends.